அதனால கோயில் திருவிழாவுக்கு என்னோட பங்களிப்பை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. திருவிழாவுக்கு என்னால ஆன பங்களிப்பு. திருவிழாவை சிறப்பா நடத்துங்க. மேற்கொண்டு ஏதாவது வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க, நான் உடனே ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த அருந்ததி அம்மனே உங்க ரூபத்துல வந்து இந்த பணத்தை கொடுத்து திருவிழாவை நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க ஐயா. இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா நடத்திடுவோம். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த அருந்ததி அம்மனோட செயல். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க ஐயா. தள்ளுங்கய்யா, கொஞ்சம் தள்ளுங்கய்யா. டேய் லூசு பேல, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா கிறுக்கு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுவதில்லை. நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த நமன். பேசாம கிறுக்கு பேல. ஐயா, அவன் கிடக்குறான் கிறுக்கு பேய. அவன் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்கய்யா. வரங்க மாமா. சங்கவி, அக்கா, நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இந்தாங்க வீட்டு சாவி. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏமா வீட்ல யாரும் இல்ல? இல்லக்கா, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னம்மா எல்லாரும் திடீர்னு கோயிலுக்கு போயிருக்காங்க? எல்லாம் எனக்காக தான். என் கல்யாண விஷயமா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் நாடி ஜோசியம் பார்க்க போயிருக்காங்க. எப்படியோ உனக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தாம்மா. சரிக்கா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. போன வருஷம் நம்ம கோயில் பெயிண்டிங் கான்ட்ராக்ட மலையாண்டி கிட்ட கொடுத்தோம். அவன் சரியாவே பண்ணல. அதனால இந்த வருஷம் நம்ம கோயிலோட பெயிண்டிங் கான்ட்ராக்ட சின்னையாட்ட கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியே செஞ்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, அப்படியே செஞ்சிருவோம். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். பந்தலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், ரேடியோ செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் இந்த சீரியல் செட்டு இதெல்லாம் இன்னைக்கே முடிச்சாகணும். சங்கவி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, அம்மா கோயிலுக்கு வர காணாமே, எங்க போயிருக்காங்க? அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கா? என்ன விஷயமா? அது நம்ம எஸ்டேட் முதலாளி அம்மா என் கல்யாண விஷயத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் நாடி ஜோசியம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எல்லாரும் கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஆண்டவன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அருந்ததி அம்மன் தாயே, நீதான் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் உறுதுணையா இருக்கணும். சரிம்மா, இருட்டாயிடுச்சு, பார்த்து வீட்டுக்கு போமா. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குறை இந்த குறைன்னு சொல்லக்கூடாது. எந்த குறையும் இல்லாம நடக்கணும், புரியுதா? அப்புறம் சாப்பாட்டுக்கு முக்கியமா எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்க பூசாரி, திருவிழாவுக்கு உண்டான வேலைங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வேலையா பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்க சைடு ஏதாவது தேவைன்னா இப்பவே சொல்லிருங்க. அப்புறம் அது குறை இது குறைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தலைவரே, நீங்க செஞ்சா கரெக்டா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஒரு நல்ல மனுஷன் வீட்ல இருந்து பணத்தை திருடி இருக்கோம். ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்ல. வாயை மூடிட்டு வாடா. நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம்டா. என்னடா நிம்மதியா தூங்குறாங்கன்னு பார்த்தா நிரந்தரமா தூங்கிட்டாங்க. கத்தாதடா, யாராவது சத்தம் கேட்டு வந்துட போறாங்கடா. சத்தம் போடாதடா, வாட்ச்மேன் வேற இருக்கான்டா. நம்ம பிள்ளை யாரா பண்ணிருப்பா? அமைதியா வா. போகும்போது உயிரோட தான் இருந்தாரு. யாரா பண்ணிருப்பாங்க? டேய் சத்தம் போடாதடா. சரிங்க. சங்கவி அம்மா, வீடு பூட்டி இருக்குமா? ஆமா பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அக்கா, இப்பதான் வரீங்களாக்கா? ஆமா மல்லிகா, நேத்து ராத்திரியே வரணும்னு நினைச்சோம். வைத்தீஸ்வரன் கோயில்ல நல்ல மழை, அதான் வர முடியல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, வீட்டை பூட்டிட்டு சங்கவி எங்க போனா? நேத்து சாயந்தரம் வீட்டை பூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போனா. இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. நைட்டு 10 மணி வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தூங்குனேன். ஒருவேளை கோயிலே தூங்கிட்டாலா என்னவோ. இருங்க, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். ஐயா ஐயா, முதலாளி அம்மாவையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க ஐயா. வாங்க ஐயா. அம்பிகா, நீ வீட்டை பாத்துக்க. சங்கவி கோயில்ல இருக்காங்கன்னு பாரு. நான் முதலாளி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வாயா. வாங்க சீக்கிரம் வாங்க. முதலாளி வாங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான பணம் இதுல இருக்குமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்கம்மா. அம்மாமா தம்பி, நீங்க போய் எங்க காலெல்லாம் விழுந்துட்டு உங்க காலில் விழுகிறது மட்டும் இல்ல தம்பி, உங்க 2 பேருக்கும் கோயில் கட்டி கும்பிடணும் தம்பி. எந்த சாமி புண்ணியமோ உங்க ரூபத்துல அந்த ஆண்டவனே வந்து கல்யாணத்தை நடத்துற மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் இல்லைனா நான் அன்னைக்கே செத்திருப்பேன். அம்மா விடுங்க, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் பணம் கிடைச்சிருச்சுல, கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் ஜாம் நடத்துங்க. என்னடா போலாமா? வா தம்பி, சாப்பிட்டு போங்க தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. கல்யாணத்துக்கு வந்து சந்தோஷமா சாப்பிடுறோம். வரோம்மா. வரோம்மா. வாடா. மாப்பிள, ஏன் மாப்பிள கோவமா இருக்க? பணத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோமே. இது என்ன பெரிய விஷயமா? காசை தான் களவாண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கமே. நைட்டு நடந்ததை கொஞ்சம் நினைச்சு பாடுறா. நைட் ஃபுல்லா தூக்கமே வரல தெரியுமா? நீ சொன்னா நம்ப மாட்டேன். அந்த முதலாளி எனக்கு எழுப்பி டீ சாப்பிடுற மாதிரி எனக்கு கேட்டாரு. அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? நம்ம என்ன கொலையா பண்ணோம்? அது ஒண்ணுதான்டா பண்ணல. நாளை பின்ன மாட்டோன்னு வை, கொள்ள மட்டும்தான் அடிச்சோம், கொலை பண்ணலன்னு சொன்னா 1 ரூபாய் நம்ப மாட்டான். எந்த பட்டுபாவை கொலை பண்ணான்னு தெரியல. அவன் பண்ணிட்டு அவன் நிம்மதியா தான் இருக்கான். நம்மளதான் இப்படி புலம்ப விட்டுட்டு இருக்கான். ஏன் மாப்பிள, நேத்து நைட்டு திருட போறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. திருடி முடிச்சு திரும்பி வந்து பார்த்தா கழுத்தறுத்து கிடக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் கேப்ல யார் மாப்பிள கொலை பண்ணிருப்பா? ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க மாப்பிள. அதுதான்டா எனக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த முதலாளிக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கொலை யார் பண்ணிருப்பா? நான் மறுபடியும் சொல்றேன்டா, கண்டிப்பா நாம தான் மாட்ட போறோம். கண்டிப்பா அங்க ஏதாவது தடயத்தை விட்டு வந்திருப்போம். இல்ல ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க.
அதனால போலீஸ் கண்டுபிடிக்க முன்னாடி தயவு செஞ்சு நம்ம ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். என்னடா சொல்ற? டேய் அப்படி போனதா போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வரும். முதல்ல முதலாளி வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பேசிக்கலாம். வா. ஆண்டவா, இந்த பச்சை குழந்தைகளை நீ தாயா காப்பாற்றணும். கான்ஸ்டபிள் மேடம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே எனக்கு சப்மிட் பண்ணுங்க. சரிங்க மேடம்.